என்ன மேடம், இவ்வளோ மேட்டர் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லு நீங்க. என்ன சார் சொல்றது? இல்லை மேடம், எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்க என்ன ஒதுக்கி தான் வச்சிருக்கீங்க. இவன்லாம் ஒரு ஆளா, இவன்கிட்ட என்ன சொல்றதுன்னு நினைச்சிட்டீங்க, அப்படித்தானே? அப்படி இல்லை சார். நீங்க உங்க வைஃப் இறந்த துக்கத்துல இருப்பீங்க. இது ஜஸ்ட் சாவி கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். அதனால தான் சொல்லல. ஆனா என்னென்னமோ கூத்தெல்லாம் நடந்து போச்சு. நான் மட்டும் இருந்திருந்தேனா விஷயம் இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. ஸ்மூத்தா கச்சிதமா மேட்டர் முடிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஊரை கூட்டியிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. தொல்காப்பியன் மாதிரி அதிபுத்திசாலிங்க கிட்ட இதுதான் ப்ராப்ளம். அது எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? நடந்ததுதான் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லைங்க கிருஷ்ணன், நம்ம தொலைச்சு இருக்கிறாரு, அவர் அநியாயத்துக்கு ஸ்மார்ட்டா இருக்கிறாரு. போலீஸ் ஆதித்யான்னு இவர் கற்பனை கட்டுமீறி போகுது. இப்ப பாருங்க எவ்வளவு அசிங்கம், மேடத்துக்கு எவ்வளவு தர்ம சங்கடம். ஹலோ, ஓவரா பேசாதீங்க. ஆதி தான் காரணம்னு இப்போ நான் அடிச்சு சொல்லுவேன். அவனுங்க மிரட்டினதுனால பாம் வச்சவன் மாத்தி சொல்றான். மற்றபடி நான் கெஸ் பண்ணதெல்லாம் சரிதான். ஐயய்ய, என்னையா உன் கூட பெரிய தொந்தரவா இருக்கு? இந்த மாதிரி ஸ்டேஷன்ல போய் சொன்னதை நம்பினாங்களா? ஆதி சொன்னதுதானே உண்மையா இருக்கு. அப்புறம் என்ன தொல்சு, உனக்கு எதுக்கு எடுத்தாலும் அவசரம். ஏதாவது பண்ணி ஹீரோ ஆயிடலான்னு பாக்குற, ஆனா அது காமெடியிலே போய் முடியுது. தாஸ், டென்ஷன் ஆகாதியா? ஆரம்பத்துல இருந்து இந்த டென்ஷன் தான் உனக்கு ப்ராப்ளமே. யோசிச்சு பாரு, நீ பாம் எடுத்த, அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு ஆளை வச்சு அந்த மேட்டரை டீல் பண்ணிருக்கலாம்ல. நாங்கெல்லாம் வெடிகுண்டை வச்சு கோலி விளையாடுற ஆளுங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா எல்லாமே கரெக்டா வந்திருக்கும், எந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண. இப்ப என்னாச்சு? அந்த ஆதி என்ன சொல்லிட்டு போயிருக்கான்? அபி மேடம் எப்படி தொழில் பண்றாங்கன்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு போயிருக்காயா? இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆதி எப்பவும் பேசுற டயலாக் தான். இப்பதான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. அவன் என்னைக்கு எங்களை நிம்மதியா தொழில் பண்ண விட்டுருக்கான்? இல்ல தொல்காப்பியன், இன்னைக்கு அவன் சொன்ன விதமே வேற. அவன் பேசினதை பார்த்தா என்ன வேணாலும் பண்ணுவான்னு தோணுது. ஆமாமா, அவன் பெரிய கில்லாடி. எங்க அண்ணனையே தூக்கி உள்ள வச்சவன். பவர்ஃபுல் பார்ட்டி. பவன மேடம். என்ன சார்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தொல்காப்பியங்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. அவரு ரொம்ப ஓவரா ஆடுறாரு. அது உங்களை தான் பாதிக்கும். உங்க பார்ட்னருங்கிறதுக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? சிவதாஸ், ரொம்ப பேசுற நீ வேண்டாம். மேடம், கம்பெனியில அவர் உங்க பார்ட்னரா இருக்கிறாரு. என்ன பண்ணணும்? உங்க பிரச்சனையெல்லாம் குறைக்கணும். ஆனா அவரே ஒரு பிரச்சனையா இருக்கிறாரு. அன்னைக்கு பார்ட்னர்ஷிப்பை பத்தி பேசினப்ப உங்க முன்னாடியே அவரு எடுத்தறிஞ்சு பேசினார்ல. அதுக்கப்புறம் நீங்க போன பிறகு அவர் என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா? என்ன பார்த்து நீ அபிக்காக நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையறன்னு சொன்னார் மேடம். வேற எவனாவது சொல்லியிருந்தா அவனை வெட்டி பொலி போட்டிருப்பேன். உங்களுக்கு வேண்டியவரா போயிட்டாரேன்னு விட்டுட்டேன் மேடம். என்ன அசிங்கமான பேச்சு இதெல்லாம்? அபி, இவனை நம்பாதீங்க. தாஸ், வேண்டாம். உன் கிரிமினல் புத்தியை ஓளவுல வச்சுக்க, இங்க காட்டாத. இந்த பார், மேடத்து மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன். நீ அவங்களை அசிங்கப்படுத்துற. அத சொன்னா எனக்கு கிரிமினல் புத்திங்கிறியா? ஏய், இது எங்க ஆபீஸ். உனக்கு இங்க என்னையா வேலை? நீ யார் எங்க விஷயத்தை தலையறதுக்கு? வெளியே போய முதல்ல. ஏய், நீ என்னடா என்ன வெளியே போக சொல்றது? மேடம் சொல்லட்டும், நான் வெளியே போறேன். நீ யாரா? எச்சக்கல நாயே. தொல்காப்பியன், சட்டையில இருந்து கையெடு. கையெடு. சட்டை விடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு இவனை பத்தி தெரியல அபி. பெரிய பிளானோட தான் உள்ள வந்து இப்படி நடிக்கிறான். இவனை நம்பாதீங்க. நான் போறேன், நீ வாய் மூடுறா. சொல்லுங்க அபி, இவனை வெளில போச்சு சொல்லுங்க. கொஞ்சம் வாய் மூடுங்க. இப்ப வெளில போச்சு சொல்ல போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் கொஞ்சம் வாய் மூடுறீங்களா இல்லையா? என்ன அபி இவ்வளவு பேசுறான், அவனை வெளில போச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் வெளியில போக மாட்டாரு, புரியுதா? போக மாட்டாரு அவர் வெளியில. டார்ச்சர் தாங்க முடியல. பாத்தீங்களா சார்,
நான் என்ன பண்றது? விடுமா அபி, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. என்னோட சங்கடத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன காயப்படுத்திட்டு இருக்காங்க சார். சாரி மேடம், நான் உங்க நல்லதுக்காக தான் பேசினேன். இப்படியெல்லாம் அவனு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க மேடம். நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன தப்பா நினைக்கலையே? சேச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது போதும் மேடம் எனக்கு. நான் வரேன் மேடம். சரி, வரேன் சார். அபி, இதெல்லாம் சின்ன விஷயம், தன்னால சரியாயிடும். விட்டு தள்ளுமா, இதுக்கு போய் அப்செட் ஆலாமா? நான் என்ன செய்ய? ப்ளீஸ் அபி. பாத்தியா பவுன, அந்த தொல்சு பையனை அழகா வெளியே அமிச்சிட்டேன். ஆமாண்ணே, அதை விட ஒரு முக்கியமான மேட்ரு, உங்க மேல அவன் கை வச்ச உடனே மேடத்துக்கு ஒரு கோவம் வந்துச்சு பாருங்க. அப்படியே கண்ணில் தீ பிடிச்ச மாதிரி இருந்தது. நெசமாவா? ஆமாய்யா, நான் பார்க்கவே இல்லையா அதை. நீங்க இம்பார்ட்டன்ட் மேட்டர்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு அந்த உதவாகர பைய தொல்காப்பைய மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நான் பார்த்தேன்னே, என்னமோ அவங்க புருஷன் சட்டையை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு கோவம் வந்துச்சுன்னு. யோ, இப்படி ஒரு நல்ல செய்தி சொன்னதுக்கு உனக்கு நெசமாலுமே 10 பவுன்ல செயின் போடலாம்யா. எங்க, நான் அந்த காலத்து பியூசி, இன்னும் எனக்கு எடுப்பு லிஸ்ட்லயே வச்சிருக்கீங்க. ஏதாவது பவுனை கொடுத்து கவனிங்க. என்ன அடிச்சிட்டீங்க? பின்ன அப்போ உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். அங்க பேசிட்டு இருக்கும்போது சைட்ல என்ன வார்னிய, அந்த ஆதி பையன் என்ன தூக்கி உள்ள வச்சான்னு சொல்லி காட்டினிய, அங்கதாயா கொஞ்சம் சொதப்பிட்ட. என்னென்ன புரியாம பேசுறீங்க? அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஆதிக்கிட்ட பட்ட கஷ்டத்தை மேடத்துக்கிட்ட ஞாபகப்படுத்தணும். அப்பதான் உங்க மேல இம்ப்ரெஸ் ஆவாங்க. தோல்ஸ் மேல இருக்கிற கோவம் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓ, அந்த ரூட்ல வர்றியா நீ? ஆமா ஆமாண்ணே. ஆனாலும் அந்த ஆதி பையல கொஞ்சம் லைட்டா தூக்கி என்ன இறக்கிட்டியா? என்னென்ன நீங்க, அவன் காதலுக்காக சொத்தை விடுறான், சாம்ராஜ்யத்தையே விடுறான். இதெல்லாம் சகஜன்னு. காதலுக்காக கொஞ்சம் அசிங்கப்படுறதுல தப்பே இல்லைண்ணே. இப்ப பாருங்க, அந்த தொல்காப்பியம் பச்சா அவன் உங்க சட்டையை பிடிக்கல, அதை விட பெரிய அசிங்கம் என்னென்ன இருக்கு? யோ, நீ கொஞ்சம் விஷமமான ஆள் தாயா. எப்ப தூக்குற எப்ப இறக்குறனே தெரியல. என்னென்ன நீங்க? நீ எதுக்கும் ஒரு 2 அடி தள்ளியே நில்லு. என்ன? இந்தாங்க, இருங்க, மாத்திரை தரேன். சுந்தரி, இங்க வாமா. என்னத்த? இந்தாம்மா, இதை எடுத்துட்டு போய் ராஜேஷ்க்கு கொடு. சரித்த. ஏய் நில்றி. ஆமா, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி என்ன இங்க எடுபடி வேலைக்காரியா? என்னம்மா சொல்ற? என்ன சொல்றனா? என்னமோ சட்டமா கூப்பிட்டு உங்க பிள்ளைக்கு காஃபி கொடுக்க சொல்றீங்களே, இவ என்ன உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டியா இல்ல இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அதான் உங்க பிள்ளைக்குன்னு ஒருத்தைய கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, அவகிட்ட கொடுத்து அனுப்புறது. இவ என்ன பெரிய ஜமீன் பரம்பரையா? இந்த மேனாமினிக்கு என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பா. இங்க தங்கச்சி என்னன்னா காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்து எச்சி டம்ளர் கழுவி புழுக்க வேலை செய்யணுமா? ஏய் வாடி வாடினா, நீ ஏண்டி பேர் மாதிரி நிக்கிற? எவ புருஷனுக்கும் நீ ஏண்டி காஃபி கொடுத்து பணிவிட செய்யணும்? ஆசை இருந்தா அவ புருஷனுக்கு அவ செஞ்சுக்கிட்டோம். நீ ஏன் ஏத்துக்கிட்டு நிக்கிற? ஏய், என்னடி இது பைத்தியக்கார மாதிரி ஏன் இப்படி கடந்து குதிக்கிற? ஆமாயா, ஏன் சொல்ல மாட்டேன்? இந்த வீட்ல நானும் என் தங்கச்சி மாடு மாதிரி எல்லா வேலையும் செய்வோம். இங்க ஒருத்தி கால் ஆடிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பா. அதை தட்டி கேட்டா நான் பைத்திய மாதிரி தெரியுறேனா? என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற? யோ, இந்த வீட்ல உனக்கு, உன் தம்பிக்கு, உன் அம்மாக்கு, உன் அப்பாக்கு எல்லாருக்கும் நான் பணிவிட செய்யல? சமைச்சு போட்டு வீட்டை பெருக்கி பாத்திரம் கழுவி நல்லது போலது நான் பாக்கல? அதுக்கு தானே நீ என்ன கட்டிட்டு வந்த? அந்த மாதிரி உன் தம்பி கட்டிட்டு வந்த மகராசியும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே? அவ மட்டும் என்ன சீமையில இருந்து வந்தவளா இல்ல வெள்ளக்காரன் கொண்டாட்டியா? இவ பாட்டுக்கு மினிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பா, நாங்க அவளுக்கு ஊழியம் பார்க்கணுமா? என்ன ஒரு நியாயம் இது? வா வாங்கம்மா. வாமா, வாங்கப்பா. வாங்க வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சம்பந்தி. எப்படி இருக்கீங்கப்பா? அது இருக்கட்டும். ஏண்டி உன் சத்தம் தெருமுனை வரைக்கும் கேக்குதே, என்ன மாப்பிள்ளை கூட தகராறா?
இல்லம்மா அது வந்து கலா எங்க பேரை காப்பாத்துமா, ரிப்பேர் ஆக்கிடாத. அதை விடுங்க மாமா, இது தினம் நடக்கிற கூத்து தான், எங்களுக்கு பழகி போச்சு. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மாப்பிள்ள. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சம்பந்தி வாங்க வாங்க. இப்ப உடம்பு எப்படி இருக்கு சம்பந்தி? இப்ப தேவையில்ல, நல்லாவே இருக்கேன். நல்ல விதமா நடமாட முடியுதா சம்பந்தி? ரொம்ப நடமாட முடியறதில்லம்மா, தலை சுத்துது. ஆனா இப்ப எவ்வளவோ தேவையில்ல. உடம்ப பார்த்துங்க சம்பந்தி. சரி. அடுத்து எப்ப டாக்டர் கிட்ட போகணும்? அடுத்த வாரம் போய் செக்அப் பண்ணணும். அப்படியா? ஆ. மாப்பிள்ள அப்பாவை நல்லபடியா பார்த்துங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? சுந்தரிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படியா? மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி மகன் தான். ரொம்ப சந்தோஷம். அந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டு உங்களையும் பார்த்துட்டு ஒரு 4 நாள் தங்கிட்டு போகும்போது சுந்தரி அழைச்சிக்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சரி. ஆமாங்க, அவளுக்கும் வயசாயிட்டு இருக்குல்ல, செய்ய வேண்டியதை காலாகாலத்துல செஞ்சுட்டா எங்க கடமையும் முடிஞ்சிரும்ல. ஆமாமா, நல்ல காரியத்தை லேட் பண்ணக்கூடாது, நல்லபடியா பண்ணுங்க. இத பாருங்க, ஊருக்கு போகும்போது சுந்தரி அழைச்சிக்கிட்டு போறோம். கல்யாணத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல குணமாயிடும். சந்தோஷம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். சரிங்க சம்பந்தி. கிருஷ்ணன் சார். வாங்கம்மா வாங்க. என்ன சார் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அது தொல்சங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார். என்னது? ஆமா அபி, சாந்தியும் குழந்தையும் கூட்டிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு சாவியை பக்கத்து பில்டிங் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாராம். அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். கிருஷ்ணன் சார், நான் டென்ஷன்ல பேசும்போது அவர் ஏதோ கோச்சிக்கிட்டு போனாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு. அபி, உண்மையிலேயே நீ பேசுனது சரிதான் நினைக்கிறியாம்மா? சார், சிவதாசுக்கு எதிரில் நீங்க தொல்காப்பியனை விட்டு கொடுத்து பேசுறது நியாயமா? சிவதாசு நமக்கு முக்கியமான நேரங்கள்ல உதவி பண்ணிருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நேத்து வந்தால் தானே, தொல்காப்பியன் தப்பே பண்ணியிருந்தாலும் அத சிவதாஸ் முன்னாடி நீங்க கண்டிச்சது சரியில்லைம்மா. ஐயோ சார், நான் பேசினது அவரை பாதிக்கும்னு நினைக்கல. ஆபீஸ்க்குள்ள வச்சு சட்டையை பிடிக்கிறது கோவப்படுறதும் தப்புன்னு நினைச்சேன், அதனால தான் அப்படி சொன்னேன். இல்லம்மா, தொல்காப்பியன் ரொம்பவே காயப்பட்டு போயிட்டாருமா. நம்ம பில்டிங்ல பாம்பு இருந்திருக்கு, அதுக்காக அவர் போலீஸ் போயிருக்காரு. அந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அதைத்தானே செய்வீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமா சேர்ந்து தொல்சு போலீஸு போனது தப்புன்னு குற்றப்படுத்தினீங்களே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தொல்காப்பியன் போலீஸ் ஸ்டேஷன் போனது தப்பா? சார், புரிஞ்சுக்காம பேசாதீங்க சார். அவர் போலீஸ்க்கு போனது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அந்த ஆதித்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் தப்புன்னு சொல்றேன். இப்ப என்ன ஆச்சு? ஆதித்யா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏற்கனவே உஷா விஷயத்துல ஆதியோட மனசை மாத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த நேரத்துல தொல்சி இப்படி பண்ணிட்டாரு. இப்ப நான் எப்படி உஷாவை ஆதித்யா கூட சேர்த்து வைப்பேன் சொல்லுங்க? அது வேற, ஆதித்யா பாம்பு வச்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆதியோட கோபம் மட்டும்தான் மிச்சம். சார், இது எல்லாமே நான் உஷாவோட வாழ்க்கை பிரச்சனையா தான் சார் பாக்குறேன். தொல்ஸ் கூட என்ன மாதிரி தான் நினைப்பாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவரு
அம்மா, உஷாவோட வாழ்க்கை முக்கியம். ஆனா அதே நேரத்துல தொல்சோட மனசு முக்கியம் இல்லையா? சார் நான் அப்படி சொல்லல சார். இந்த விஷயத்துல தொல்ஸ் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். சரி, இப்ப அவர் எங்க இருப்பாரு? ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லம்மா, தேடிதாம்மா கண்டுபிடிக்கணும். சரி, நானே தேடுறேன். நேர்ல பேசினாதான் அவருக்கு பல விஷயம் புரிய வைக்க முடியும். சரி, நான் வரேன். அம்மா, நானும் வரேம்மா. நில்லுங்க. ஹலோ அபி, நான் விஸ்வநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார், நான் அபிதான் பேசுறேன். நான் உனக்கு என்ஆர்ஐ பார்ட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இல்லையா? ஆமா சார். அவங்க கிட்ட உன்னை பத்தி ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேம்மா. அதுல இருக்கிற 3 பார்ட்னர்ஸ் அந்த ப்ராஜெக்டை உனக்கே கொடுக்கறதா டிசைட் பண்ணிட்டாங்க. அப்படியே சார்? என்னம்மா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், ஒரு உற்சாகமே இல்லாம பேசுற? இல்ல சார், நம்ம ஆபீஸை விட்டு தொல்காப்பியன் திடீர்னு கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு சார். அந்த அப்செட்ல தான் நான் இருக்கேன். என்ன, தொல்காப்பியம் கோச்சிட்டு போயிட்டானா? சரி, அதை விடுமா. என்ஆர்ஐ பார்ட்டிஸ்லாம் உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப நீ புறப்பட்டு வர. இப்பவே வா? இப்ப எப்படி சார்? என்னம்மா இப்படி பேசுற? இது பெரிய ப்ராஜெக்ட். என்ன வேலையா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு உடனே வா. இல்ல சார், இப்ப நான் இருக்கிற மூட்ல பிசினஸ் விஷயம்ல என்னால பேச முடியாது. அபி, நீ பேசுறது தப்புமா. பிசினஸ் வேற, பர்சனல் ஃபீலிங்ஸ் வேற. தொல்காப்பியம் எங்கேயும் போயிட மாட்டான். நான் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். முதல்ல மீட்டிங் கிளம்பி வா. இல்ல சார். என்னம்மா யோசனை? வர இல்ல? சரி சார், வரேன். குட். வரும்போது போர்ட்ஃபோலியோ எடுத்துட்டு வா. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சரி சார், 1 மினிட். பேப்பர் இருக்கா? அதோ இருக்குமா. அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். நம்பர் 5. நம்பர் 5. வேலஸ் கார்டன். வேலஸ் கார்டன், நுங்கம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சென்னை 34. சென்னை 34. ஓகேம்மா, ஐ வில் வெயிட் ஃபார் யூ. சீக்கிரம் வந்துரு. சரி சார், வந்துடுறேன். கிருஷ்ணன் சார், சிஸ்டத்துல கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஒரு காப்பி ஒன்று எடுத்துட்டு வந்துருங்க. உடனே எடுத்துட்டு வரேம்மா.